அண்ணாமலையின் புகைப்படத்தோடு ஆட்டை பலி கொடுத்தது போல் பலி கொடுப்போம் என தனக்கும் முகநூலில் கொலை மிரட்டல் வருவதாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் கோவை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலாவது ஆட்டை நடு ரோட்டில் வெட்டுவதே ஒரு குற்றச்செயல் தான். அதுவும் அது ஒரு காணொலியில் அதை பரப்பி மிக கொடூரமாக அதை செய்திருக்கின்றார். என்ன அதை காட்டுகின்றதுன்னு அடுத்தது உங்களைத்தான் இதே போல செய்ய இருக்கின்றோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கின்றார். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அரசாங்கம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த நபர்களை கைது செய்யப்படவில்லை. அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அதனால் அதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு பல்வேறு விதத்தில் கொலை மிரட்டல்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து என்னுடைய முகநூல் கணக்கில் சில நபர்கள் அடுத்தது உங்களை கண்டந்தொட்டமாக வெட்டுவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் பிஜேபிக்காரங்க என்றைக்குமே கிடையாது. அதெல்லாம் தாண்டித்தான் நாங்களும் நின்று கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து இதே போல் அந்த ஆட்டை எப்படி வெட்டுமோ அதே மாதிரி தான் உங்களை எல்லாம் வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த நபர் யார், அந்த முகநூல் கணக்கு யார் அதை வைத்திருக்கின்றார்கள், அது ஒரு குழுவா, அதுக்கு பின்னாலே அரசியல் காரணங்கள் இருக்கின்றதா, அதுக்கு பின்னால் எந்த கட்சி இருக்கின்றதை எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கான நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் நானும் எங்களுடைய கோவை நகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்களும் அவர் சார்ந்து எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.